சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388824242. கர்நாடகாவில் நடைபெறும் ஜாதி கணக்கெடுப்பு அக்டோபர் 7ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் முழுமையான கணக்கெடுப்புக்காக இந்த கெடு நீட்டிக்கப்படலாம் என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்தார். தற்போது மக்கள் கணக்கெடுப்பு சுமார் 80% பகுதியில் மட்டுமே நிறைவடைந்துள்ளதாகவும் சில மாவட்டங்களில் கணக்கெடுப்பு பணி இழுபறியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த கணக்கெடுப்பை கர்நாடகா மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் நடத்துகிறது. இதில் மாநிலம் முழுவதும் சுமார் 1.43 கோடி குடும்பங்கள் உள்ளடக்கப்பட்ட உள்ளன. இதற்கான செலவு 420 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜாதி கணக்கெடுப்பின் நடைமுறை மற்றும் கேள்விகள் தொடர்பாக பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா தெரிவிக்கையில், சமூக மற்றும் கல்வி ஆய்வு என்ற பெயரில் அரசு நடத்தும் ஜாதி கணக்கெடுப்பு தினமும் குழப்பத்தை ஏற்படுத்தி சமூகங்களிடம் கலக்கத்தை வளர்க்கிறது என விமர்சித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய மக்கள் தொகை கணக்கில் ஜாதி எண்ணிக்கையை சேர்க்கும் வரலாற்று முடிவை ஏற்கனவே அறிவித்த நிலையில் மாநிலத்தில் இவ்வாறு குழப்பம் ஏற்படுத்த தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அமைச்சர் சோமண்ணா இந்த ஜாதி கணக்கெடுப்பு அறிவியலுக்கு எதிரானது என்றும் தொழில்நுட்ப பிழைகள் நிறைந்தது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த முதல்வர் சித்தராமையா பாஜகவின் விமர்சனத்தை பாசாங்குத்தனமானது என்று கூறி, இந்த ஆய்வு எவருக்கும் எதிரானது அல்ல, எல்லோருக்கும் நலன் தரும் முயற்சி என தெரிவித்தார். மேலும் மாநில மக்களிடையே சமநிலை மற்றும் சம பங்கு உறுதி செய்யும் நோக்கில் இந்த கணக்கெடுப்பு நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளார்.